Today's topic is things to be noted on other countries' trip. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட சார்ஜர் பின் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம நாட்டு பின்னை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து அடாப்டர் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னாலே அந்த சார்ஜர் பின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடாப்டரோ இல்லைனா வந்து யூனிவர்சல் சார்ஜரோ வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டூ வீலரை வந்து ரெண்ட் எடுக்கிறீங்கனாலோ இல்லைனா வந்து ஹோட்டலில் வந்துட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து கேட்குறாங்க அப்படின்னாலோ நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்கறதுன்றது வேறு, நாங்களே வச்சுக்கிட்டு அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு. ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னாங்க, டூ வீலர்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி பாஸ்போர்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பேக்கப்புக்கு ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது சொல்லும் போது ஏதோ ஒரு சின்ன விஷயமா சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டல்ஹவுசி போகும்போது அங்கே வந்து எந்த அனிமல்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 6:30 போல் இருக்கும். ஸோ நான் கடைக்கு போயிட்டு நடந்து வரும்போது சொல்கிறாங்க, மேம் இங்கே புலி இருக்குது மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க எனக்கு. அது வந்து உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் கூட இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சர்வசாதாரணமான விஷயம். ஓகேங்களா? அது வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிப்புக்கு போகும்போது அங்கே வந்து என்னென்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாலியில் வந்து பார்த்திங்கன்னா கோசெக், அதே மாதிரி கிராப்ன்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலயமா நம்ம வந்து லைக் இப்போ நம்ம ஊரில் வந்து ஊபர், ஓலாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த 2 ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபேர் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி நம்பரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போலீஸ் நம்பர், இந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எதனா நடந்ததுன்னா கூட சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு பயம் வரும். ஓகே, நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி. நம்ம எதுவுமே தெரியாமல் பிளாங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றுவாங்க. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சரி, இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ஸ் எடுக்கிறீங்க, இங்கெல்லாம் ஹார்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ கில்லியிலேருந்து தான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் போகிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கிட்டேயே கேட்டு நீங்கள் வந்து ஃபேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து போய் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து நீங்கள் ஃபேரை வந்து கேட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஹோட்டல் ரீச் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்லே வந்து ஃபேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ ஃபேர் வாங்குவாங்க அப்படின்றத அது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் போகும்போது என்ன சொல்கிறது, வழி எல்லாமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது பெட்டர் உங்களோட லொக்கேஷனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் நுழைஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் யார்கிட்டையும் வந்து வழி கேட்க தேவையில்ல. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம போவோம். பட் இது வந்து வேறு கண்ட்ரி, நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கனால நம்ம லொக்கேஷனை வேறு யாருக்குன்னா அமுச்சு வச்சுட்டோன்னா இன்கேஸ் நம்ம மறந்தால் கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து மேப்பில் பார்த்துட்டு வரலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போது வந்து நம்ம மேப்பை வந்து
ஆஃப்லைனில் வீட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வரது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம போகக்கூடிய இடம் வந்து ஃபுல்லாக மலையாக இருக்கலாம், அங்கே வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் சிக்னல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க, அதாவது ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பைக்கு ரெண்ட் எடுக்கும் போது அந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த வண்டியில் எதாவது டேமேஜ் ஆனால் கூட இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளை பார்த்துட்டு அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாலியில் இருக்கேன். ஓகேவா? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த நாட்டோட கரன்சி மதிப்பு இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அண்டு நான் வந்து டாலராக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ருப்பியாவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் எந்த கார்டுமே யூஸ் பண்ணல. ஏன்னா கார்டு யூஸ் பண்ணுறதும் வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ஆனால் எனக்கு கார்டுக்கு வந்து இந்த ட்ரிப்புக்காக போகணுன்ற அவசியம் இருந்தது. லைக் கார்டு வாங்கினோன்னா இந்த ட்ரிப்புக்காக நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அதில் அடிஷ்னல் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக கரன்சியாகவே இப்படி மாற்றிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க ஊர் காசாகவே நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சென்னையெலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இல்லையா? ஸோ அவங்க ஊர் காசாகவே நீங்கள் மாற்றிட்டு வந்துட்டிங்கன்னா கமிஷனும் வந்து ரொம்பவே கம்மி இல்லையா, டேரெக்டாக நம்ம வந்து இப்படி மாற்றும் போது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாற்றுற காசை இங்கேயே வந்து செலவு பண்ணிட பாருங்கள். அதுதான் வந்து நல்லது. ஏன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை போய் மாற்றும் போது நம்மளுக்கு வந்து அவங்க நிறைய கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சிறந்த டிப்ஸ். அண்ட் இந்த பாலி ட்ரிப்பில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்து என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் பாலி ட்ரிப். ஸோ நான் வந்து பாலி ட்ரிப்பை முடித்தோடனே இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையா, நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போது நான் நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடம் வந்து கில்லி. ஓகேங்களா? இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டிங்லலாம் இருக்காங்க, போட்டிங் சர்ஃபிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இங்கே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, இங்கே வரவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாரினர்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்விம்மிங் தெரியுது. ஓகேங்களா? ஒரு சர்ஃபிங் பண்ணாலும் சரி இல்லைனா வந்து ஸ்நார்க்லிங் பண்ணாலும் சரி அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து அதில் வந்து நிறைய சேஃப்டியான விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே வர்றது முக்கால்வாசி ஃபாரினர்ஸாக இருக்கிறனால அவங்க எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங் தெரியும். ஸ்நார்க்லிங்லாம் வந்து அப்படியே சர்வசாதாரணமான விஷயம். ஓகேங்களா? நம்ம இங்கே ட்ரிப்புக்கு வரும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே டார்டாய்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ டார்டாய்ஸை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தொட்டாலும் கூட தலையில் வந்து தொடக்கூடாது, அதோட பாடி லைக் பேக் இதெல்லாம் வந்து நம்ம பேட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம். அவங்க இதுக்கெல்லாம் வந்து பழகியிருக்காங்க, நம்ம இதற்கெல்லாம் வந்து பழகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போ வந்து அனிமல்ஸ் அக்ரெசிவாக ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அவங்க சொல்கிறாங்கன்றனால நம்ம வந்து இந்த மாதிரி பேட் பண்ணுறதெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஊரை விட்டு ஊரை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது அடிபட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அதெல்லாம் தேவையில்லாத வம்பு. அவங்க சிம்பிளாக வந்து சாரி நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள், தெரியாது அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறதுக்கும் கடலில் ஸ்விம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை ஏன் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த டிப்ஸோடன்னு பார்த்தீங்கன்னா, நான் நியூஸ் ஐலண்டில் வந்து நான் ஸ்நார்க்லிங்க்கு போகும்போது அங்கே சொன்னாங்க, இந்தியாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜஸ்ட் ஸ்விம்மிங் வந்து தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 5 பேர் ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து ஸ்விம்மிங் வந்து தெரியும்னு சொன்னாங்க,
அதுக்கப்புறமா வந்து கடலில் இறங்கினதுக்கப்புறம் அவங்களால வந்து முடியல, லைஃப் ஜாக்கெட் கூட போடலை. ஸோ வந்து எங்களால் காப்பாற்ற முடியல, அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எங்கள் ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. உங்களால் முடியும் அப்படின்னா எஸ், முடியாது இல்லை இதுதான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டர் கைடை வச்சுக்கோங்க, கைடுக்கு பே பண்ணுங்கள், அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.